வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, வழக்கமாக நம்ம இந்த வீடியோ பேசுகிறது தன்னை உணர்தல், என்லைட்மெண்ட், தென் முக்தி, மோட்சம், அப்புறம் ஆன்மா, மனம், இதெல்லாம் ஓகே. தென் குண்டலினி சக்தி, தென் இந்த மூச்சு, வாசி யோகம், பிராணாயாமம், அஷ்டாங்க யோகம், இப்படி எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கர்மயோகம், அப்புறம் பக்தி மார்க்கம், யோக மார்க்கம், ஞான மார்க்கம், இப்படி பல்வேறுபட்ட இருக்குது. இருந்தாலும் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேச போகிறது அதை பற்றி இல்லை. பின்ன வேறு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த குழந்தையிலேருந்து நாளைக்கு நமக்கு இறப்பு வரப்போகுது அப்படிங்கிற ஸ்டேஜில் உள்ள ஒரு மனிதராக இருந்தால் கூட எல்லாத்துக்கும் ஒரு கனவுன்னு ஒன்று இருக்கும். எனக்கு கனவுன்னு ஒன்று ஞாபகத்துக்கு வருது. எனக்கு கனவு இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன்ல, எனக்கு என்ன கனவு இருக்குது அப்படின்னா, எனக்கு ஒவ்வொரு வயசுலேயும் ஒரு ஸ்டேஜில் ஒரு கனவு இருந்தது. பைலட் ஆகணும்னு ஒரு ஸ்டேஜில் இருந்துச்சு, போலீஸ் ஆகணும்னு ஒரு ஸ்டேஜில் இருந்துச்சு, டீச்சர் ஆகணும்னு இருந்துச்சு, அப்புறம் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும்னு இருந்துச்சு, அப்புறம் ஏன் கலெக்டர் ஆகணும்னு கூட இருந்துச்சு, அரசியல்வாதி ஆகணும்னு இருந்துச்சு. இப்போது எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. இதில் நம்ம எதை நம்மளோடதுன்னு எடுத்துக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களும் இதை கற்பனை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தைக்குள்ளே என்ன கற்பனை இருக்கும்? அதுதான், அந்த கனவு தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். அந்த கற்பனை தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கற்பனை தான் அவங்கள நோக்கி அடுத்த கட்டத்துக்கு வைக்குது. ஸோ மாயையோட இன்னொரு பிரதிபிம்பமாக கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். ஆசை, ஏக்கம், கனவு, குறிக்கோள், லட்சியம், எக்ஸட்ரா இது மாதிரி எது வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம். அப்போது ஒரு 5 வயசு குழந்தைக்கு என்ன லட்சியம் இருக்கும்? குட்டி பென்சில் இருக்குது பார்த்திங்களா, அதை உடையாமல் குட்டி பென்சில்லாம் பத்திரமா வச்சுக்கணும். அந்த குழந்தைகிட்ட போய் ஒரு தங்க மோதிரத்தை கொடுத்து இதை போட்டுக்கோ, பத்திரமா வச்சுக்கோன்னா அது தொலைச்சிட்டு வந்துடும். ஆனால் ஒரு குட்டி பென்சில் இத்தினோண்டு இருக்கும் பார்த்திங்களா, 1 இன்ச்சில், அதை கொண்டு பாக்ஸில் பத்திரமா எடுத்து வைக்கும். அந்த எரேசரை அது இத்தினோண்ட கொஞ்சம் கட் பண்ணி அழிஞ்சு அது கரைஞ்சி போயிருந்ததுன்னா அதையும் பத்திரமா வைக்கும். அதுதான் அதோட மொத்த ப்ராப்பர்ட்டி மாதிரி வச்சுருக்கோம், இன்க்ளூடிங் புக்ஸு, அந்த பேகு, அந்த லன்ச் பேக்கு, பென்சில் பாக்ஸு, இது மாதிரி. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் இதை சொல்லி வரேன். 10 வயசு குழந்தைக்கு என்ன இருக்கும்? அப்பா தான் ஹீரோ, அம்மா தான் எல்லாமே, அம்மா தான் அழகு, அம்மா தான் எல்லாமே. கதையிலேருந்து புலம்புறதுலேருந்து எனக்கு இது வேணும் அது வேணாம் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து எல்லாமே. ஒரு அப்பா தான் உலகத்துலேயே ஒரு பெரிய பெஸ்ட் மேன், சூப்பர் ஹீரோ, சூப்பர் மேன், சூப்பர் உமன் மாதிரி தெரிவாங்க. அம்மா அழகாக இருப்பாங்க. ஏங்க வெளியில் போகும்போது அம்மா கொண்டை போட்டுட்டு வரக்கூடாது, அழகாக வரணும். சாரியெல்லாம் அந்த எடுத்து கட்டிகிட்டுலாம் வரக்கூடாது, அழகாக கட்டிட்டு வாம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை பார்ப்பாங்க, எங்கள் அம்மா அழகு அப்படிங்கிறதுல. இந்த சாரி வேணாம், இதை கட்டிட்டு வாங்க, இப்படி வாங்க, இப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணுங்கன்னு சொல்கிற ஸ்டேஜ்லலாம் அந்த 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 வயசு இருக்கும். அப்போ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்க மாதிரி இருக்கும். இது நிறைய பேருக்கு வித்தியாசப்படும். ஒரு ஆசிரமத்தில் வளர்ந்த குழந்தைக்கு இதெல்லாம் இருக்குமான்னு கேட்டால் இல்லை. அது ஒரு விதமான கனவாக இருக்கும். 5 பேர் 10 பேர் பிறந்த குடும்பத்தில் ஒரு குழந்தைக்கு கனவு, 10 வயசு குழந்தைக்கு கனவாக இருக்குன்னா அது வேறு மாதிரி இருக்கும். இதே இது ஒரு குழந்தையாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு 10 வயசு உள்ள கனவு வேறு மாதிரி இருக்கும். அப்போது இங்கே டிசைன் பண்ணப்படுறதே வேறு ஒரு வகையில் பண்ணுறோம். ஆனால் பேசுகிறதுனா காமனாக பேசுகிறோம். அந்த வகையில் ஒரு இப்போது சொல்கிறது என்னென்னா, ஒரு ஸ்கூலில் 50 பேர் 100 பேர் படித்தா கூட எல்லாருமே 12th வரைக்கும் அப்படியே போயிடுவாங்க.
ஆனால் காலேஜில் கொஞ்சம் பிரிஞ்சிருவாங்க. 3 வருஷம் அந்த காலேஜ்லேயே கொஞ்சம் ஒன்றா இருக்கவங்க கேரியரில் பிரிஞ்சிருவாங்க, ஜாப்பில் பிரிஞ்சிருவாங்க, தென் அவங்களோட ஆம்பிஷனில் பிரிஞ்சிருவாங்க. கல்யாணம் ஆகி இந்த மாதிரி கேர்ள்ஸ்னால் பாய்ஸ்னால் இந்த மாதிரி பிரிஞ்சிருவாங்க. சில பேர் வெளிநாடு இந்த மாதிரி போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆகும்போதெல்லாம் கனவு மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போது அந்த 12, 14 வயசுலலாம் காதல் ஒரு விதமாக மனசில் இதுதான் இப்படி தான் இருக்கணும், ஒன் லவ், என்ன சொல்கிறது, அந்த ஒன் லவ் தான் கடைசி வரைக்கும் இருக்கணும், அப்படி தான் உண்மையானது, கற்பனா என்ன, இப்படி தான் பார்க்குறாங்க, இப்படிலாம் இருக்கும். அது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் போகும்போதெல்லாம் ஃபஸ்ட் இயர்லேயே ஒரு பையன் கூட சுற்றின பொண்ணு செகண்ட் இயரில் வேறு பையன் கூட சுற்றும் போது மாறிடும். அப்போது நம்ம ஒப்பீனியனும் மாறும். ஆனால் சில பேர் வந்து இருப்பாங்க, இது ஒழுக்கம், இது இந்த மாதிரி. சில பேர் வந்து ஒரே வருஷத்தில் 5 பேர் பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்குவாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்குவாங்க. இப்படியும் சொசைட்டி போயிட்டுருக்கும். இப்போ இவங்களுக்கெல்லாம் எது வந்து மோட்டிவேட் பண்ணி கொண்டு வருதுன்னா கனவு. அவங்க கனவு தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்குது. அப்போது நீங்கள் இப்போது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா எந்த வயசாக இருந்தாலும் உங்களுக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டு கனவாக தான் இருக்கும். நீங்கள் 20 வயசாக இருந்தால் கூட அப்போயும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோ ஒரு பாய் ஃப்ரெண்டோ உங்களுக்கு கனவாக தான் இருக்கும். ஒரு ரீல்ஸ் பார்க்குறீங்க, அதில் ரொம்ப கப்பிள் ரொம்ப லவ்வபுளாக இருந்தால் அதே மாதிரி இருக்கணும்னு ஒரு கற்பனை பண்ண மாட்டீங்க? ஒரு குழந்தையா இருந்துச்சுன்னா அதே மாதிரி நம்ம அப்பா அம்மா நம்மளை கொஞ்சணும்னு கனவு காண மாட்டீங்க? அதே மாதிரி ஒரு 25 அப்படி இல்லைலாம் வந்தால் நம்ம ஹஸ்பண்டு நம்ம ஒய்ஃபு இந்த மாதிரி வரணும்னு ஒரு பொண்ணு கனவு காணுவா, ஒரு பையன் கனவு காணுவான். அதே மாதிரி ஒரு 35 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒய்ஃபு, நம்ம குழந்தைங்க, நம்ம ஜாப் இந்த மாதிரி செட்டில் ஆகுங்கிறது ஒரு கனவு இருக்கும். இப்படி வீடு கட்டணும், நம்ம ஒய்ஃபை இப்படியெல்லாம் கூட்டிகிட்டு போகணும், அவ்வளோ நம்ம இந்த மாதிரி அவளை கேர் பண்ணணும், அவளை வந்து கொஞ்சணும், அவளை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உலகத்துலேயே ஒரு பெஸ்ட்டு ஹஸ்பண்டாக பெஸ்ட்டு ஒய்ஃபாக நடந்துக்கணும் அப்படின்னா ஒரு இது இருக்கும். 45 என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனவு கொஞ்சம் எப்படி இறங்கும்னா, நமக்காண்டி வாழவே இல்லையே, மற்றவங்களுக்காண்டியே வாழ்ந்துட்டோமே அப்படின்னு ஒரு இறங்கும் அந்த கனவு. எதுவுமே இல்லை, நம்ம என்னமே நம்ம இஷ்டத்துக்கு நடக்கலை, நம்ம கனவு நோக்கி போக முடியல, அதாவது என்ன கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது அந்த நிமிஷம் தெரிஞ்சிடும். நீங்கள் பைலட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா பைலட் ஆகிறது கனவு, போலீஸ் ஆக நினச்ச கனவெல்லாம் இந்த 45 40 வந்து என்ன ஆச்சுன்னா நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. நீங்கள் ஒர்க் பண்ணாமல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, குழந்தைங்கள பார்த்துட்ருப்பீங்க. ஹஸ்பண்ட் வந்து உங்களை கேரி பண்ணுற மாதிரி கற்பனை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவர் கண்டுக்கவே மாட்டார், அப்படி இருக்கும். குழந்தைங்க வந்து சில பேருக்கு இருக்கவே இருக்காது. சில பேருக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன கற்பனை பண்ணாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இப்படி சொடக்க போகிற இடத்துல எல்லாமே மாறியிருக்கும். உறவாக இருந்தவங்க பகையாக மாறியிருப்பாங்க, பகையாக இருந்தவங்க உறவாக மாறியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய மனிதர்கள் போயிருப்பாங்க, புது மனிதர் உள்ளே வந்திருப்பாங்க. இது மாதிரி பல மாற்றங்கள் 45 to 45 நடக்கும். அப்போ தான் வாழ்க்கைனா என்ன, பணம்னா என்ன, உறவுனா என்ன, ஆரோக்கியம்னா என்ன, உணவுனா என்ன, ஒரு சேமிப்புனா என்ன, வரவு செலவு, அந்த குடும்பத்தோட ஒரு என்ன சொல்கிறது, அந்த கேரிங், அதெல்லாம் வந்து அப்போ தான் தெரியும். ஆனால் அந்த டைமில் நம்ம சரியான படித்து சரியாக வேலை வாங்கி சரியாக வாழ்க்கை நடத்தியிருந்தோம்னா அங்கே ஹாப்பியாக வாழ்ந்துருப்போம். ஒரு 15 வயசு ஒரு டீனேஜ் பையனுக்கு ஒரு ரெக்கையும் ஒரு சிறகும் ஒரு செவப்பட்டியும் கொடுக்கப்படுது. அவன் அந்த சிறகை மாட்டிக்கிட்டு பறக்கிறானா, செவப்பட்டிக்குள்ளே விழுந்து அவனை அழிச்சிக்கிறானாங்கிறது அவங்கள தான் அது கொடுக்கப்படுது. இங்கே எல்லாமே வந்து டிசைனாக தான் வந்திருக்குங்கிறது வந்து எப்போ தெரியும்னா 45 தெரிஞ்சிடும். காலம் கடந்து விட்டது, இன்று என்ன செய்கிறது, நான் அப்போ எவ்வளோ இளமையாக இருந்தேன், அதை கேர் பண்ணாமல் விட்டுட்டேன், என் உடம்ப இன்றைக்கி குண்டாயிடுச்சு, அன்னைக்கு நான் வந்து இப்படி ஜங்க் ஃபுட்டெல்லாம் நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தேனே, இன்றைக்கி என் உடல் இப்படி ஆயிடுச்சு, கொஞ்சம் கூட அதை கேர் பண்ணவே இல்லை, நான் பணத்தை இந்த மாதிரி செலவு பண்ணிட்டேன், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சுற்றிட்டேன், இன்றைக்கி என்கிட்ட பணம் இல்லை, அன்றைக்கி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, இன்றைக்கி என்கிட்ட இல்லை,
எங்கள் அம்மா சொல் பேச்சு கேட்டிருந்தேன்னா என் வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கும். நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டு இப்போ கஷ்டப்படுறேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் வரும். அப்போ கனவெல்லாம் எங்கே போச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கனவு வந்து இருக்கும். ஆள் மனசில் ஒரு லேயராக பதிஞ்சிருக்கும். ஒரு 45 ப்ளஸ் ஆகும்போது அந்த கனவெல்லாம் லேசாக மேலே வரும். எப்படி வந்து ஒரு 90 வயசுக்காரங்க வந்து ஃபர்ஸ்ட் நைட்டை வந்து காட்சியாக பார்க்க தான் முடியுமோ, நினச்சி தான் பார்க்க முடியுமோ, அது மாதிரி நமக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் இந்த 50 வயசில் கற்பனை பண்ண முடியும். அதில் கூட கமிட்மெண்ட் என்னென்னா, பேரன் பேத்திங்க இந்த மாதிரிலாம் போயிடுது வாழ்க்கை. ரிட்டைர்மெண்ட்டு ஒதுக்குறது, சேவிங்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் கொடுக்குறது, சொத்தெல்லாம் பிரித்து வைக்கிறதுல ஒரு ஒரு சண்டை, இப்படிதான் மனிதர்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுற விஷயத்தெல்லாம் சரி பண்ணி ஒரு 50 வயசு வரும்போது தான் ஆன்மீகங்கிறதே வந்து அவன் நினச்சே பார்க்க முடியுது. ஆனால் இந்த சொசைட்டி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், அப்போ தான் நீங்கள் ஆன்மீகத்தை பார்க்கணுன்னா அப்போ பக்தியில் செஞ்சு அதுக்கப்புறம் உடல் ஒத்துழைக்குமா, நடக்க தான் முடியுமா, பேச்செல்லாம் சரியாக வரும்னு நினைக்கிறீங்களா, பல்லெல்லாம் வந்து கலண்டு நடுவில் போயிருக்கும், தலைமுடியெல்லாம் மாறி இருக்கும், உடம்பு வேறு மாதிரி ஆகிருக்கும், சில பேரால் உட்காரவே முடியாது தரையில், சில பேர் வந்து சில ஃபுட்டை எடுத்துக்கவே முடியாது, இன்க்ளூடிங் ப்ரெஷர், சுகரா நிறைய இது நிறைய டேப்லெட்டு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுருங்கி போய் ஒரு தனித்தீவாக மாறியிருப்பாங்க. இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி ஆன்மீகத்தை வந்து கையில் எடுத்துக்கிட்டு அதில் சவாரி பண்ணி படகு மாதிரி கடல்னு வச்சுக்கோங்க, கடல் மாதிரி ஒரு ஆன்மீகம், அதில் ஒரு படகுல நீங்கள் போகிறீங்கன்னா அதில் எப்படி நீங்கள் ஸ்மூத்தாக போய் கரையேறி நம்ம இதாகிறது? ஆனால் இதுக்கும் இயற்கை வந்து அழகாக அவங்கள டிசைன் பண்ணி, எப்படி நம்ம வந்து ஒரு 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 ஃபேக்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா, அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் செய்கிற ஃபேக்ட்ரினா அதை மிக்சர் கலக்கும், அதுக்கப்புறம் இன்க்ரீடியன்ட்ஸ் கொட்டுவாங்க, அதுக்கப்புறம் அதில் டெம்பரேச்சர்லேருந்து ஐஸ்லேருந்து எல்லாமே பேக் பண்ணி அதை கவரில் போட்டு பாக்ஸில் அடைச்சி வெளில வரைக்கும் எப்படி மிஷின் பண்ணுதோ, அதே மாதிரி இண்டிவிஜுவல் மனிதனுக்கு ஹியூமனுக்கும் சரி, மரத்துக்கும் சரி, இங்கே இருக்க ஒவ்வொரு உயிருக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு ஒர்க் நடக்குது. எவ்வளோ பர்ஃபெக்டாக நடக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் ஒரு பாலை தூக்கி போட்டால் கீழே விழுந்துடும், ஒரு ஆப்பிள் விழுந்தால் கீழே விழுந்துடும். ஆனால் எவ்வளோ பெரிய கோள்கள், எவ்வளோ பெரிய அண்டம், எவ்வளோ பெரிய பேரண்டம், எவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது பிரபஞ்சம், இது எப்படி அப்படி தனியாக நிற்கிது அந்த வானத்தில், அந்த மேகத்தில். அந்த வானத்துக்கும் பூமிக்கும் இடையில இவ்வளோ கேப் கொடுக்கணும்னு யார் டிசைட் பண்ணா? இவ்வளோ வெளிச்சம் வரணும்னு யார் டிசைட் பண்ணா? உங்கள் வீட்டில் வந்து பல்பு கொடுக்குறீங்கன்னா அந்த வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பீங்க இல்லையா? இப்போ உங்கள் கிச்சனுக்குள்ளே வேணும்னா அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பல்ப் போடுவீங்க, அங்கே பெரிய பல்ப் போட மாட்டீங்க. ஸ்ட்ரீட் லைட் மாதிரி ஒரு பெரிய அந்த சோடியம் லைட் போட மாட்டீங்க. இதே வெளியிலுக்கு வந்து ஒரு உள்ள எப்போவுமே பெட்ரூம்குள்ளே நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 0 வாட்ஸ் பல்ப் போடுறீங்க அப்படின்னா, கலரில் போடுறீங்கன்னா அது நைட்டு பகலில் இருக்க மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்ட் பண்ண முடியுதுல்ல. அப்போது அந்த சூரியனுக்கு யார் இது பண்ணுறா? இவ்வளோ வெளிச்சம் நீங்கள் கொடுங்க, இவ்வளோ வெளிச்சம் கொடுக்காதீங்க, இவ்வளோ அப்படின்னு யார்? அந்த மேகம் மறைக்குது. இங்கே பாருங்கள், கொஞ்சம் நாள் நமக்கு வந்து தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்றுங்கிற பேரில் நமக்கு மழை, அந்த வெயில், அந்த வெப்பம், அந்த ஈரப்பதம், அந்த சீதோஷண நிலை, அந்த இதெல்லாம் வந்து காலநிலை மாற்றம், இதெல்லாம் வந்து நிகழுது இல்லையா? இதெல்லாம் யார் டிசைட் பண்ணுறா? உங்கள் மூச்சை யார் முதல்ல டிசைட் பண்ணுறா? நீங்கள் நினச்சிட்ருக்கோம், நம்ம நினச்சிட்ருக்கோம் மூச்சை நாம் விடுறோன்னு. இல்லை, அதுதான் உங்களிடம் உள்ளே சென்று வெளியே வந்து அதுதான் பண்ணுது. நல்லா யோசித்து பாருங்கள். மூச்சு இல்லைங்கிறதும் கண்டுபிடிக்க முடியுது, மூச்சு வருதுங்கிறது கண்டுபிடிக்க முடியுது, இது வலது பக்கம் போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியுது, இடது பக்கம் போகுதுன்னு, இது சுழுமுனையில் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க முடியுது, இது உருவமத்தியில் என்னத்தை குடிச்சிருக்கோன்னு தெரியுது, அந்த மூச்சை உள்ளே கொண்டுட்டோன்னு தெரியுது. அது வந்து ஒரு எப்படி காற்று சுழற்சி மாதிரி, ஒரு புயல் எப்படி மேலே சுழற்சி, அதே மாதிரி நம்மளோட மொத்த அந்த காற்று சுழலுதுங்கிறத உணர முடியுது. அங்கே ஒரு ஜோதி தெரியுது. இதெல்லாம் வந்து ஜோதி தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம நினச்சிக்கிறோம் அங்கே ஒரு பல்பு போட்டு எரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. எல்லோரும் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. கான்சியஸாக தான் தெரியுது. இப்போ நான் பேசிகிட்ருக்கேன், கண் மூடிட்டுருக்கேன், நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து என்னென்னா இது தெரியுது. ஆமாம் தெரியுது.
இதை வந்து சரி உங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதவங்களுக்கு ஒன்று தெரியும்ல, அப்போ தான் அவன் வந்து சொல்லுவான், ஆமாம் இது உண்மைன்னு. எப்போ வந்து ஒரு டீச்சர் வந்து அவங்களோட பயிற்சி கொடுப்பாங்கல்ல, இந்த மாதிரி பயிற்சியில் எப்படி இருக்கும், இந்த மாதிரி கொடுக்கும்போது டீச்சர் இப்போ வந்து இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளவும் அப்படின்னோடனே இது கற்பனை தான் கற்பனை தான் போனாலும் நினச்சிருவாங்க. ஆனால் ஒட்டுமொத்த கற்பனை தான், அது வேறு விஷயம். ஆனால் இப்போது கலர்ஸ் வந்து மாறுது. எங்கே மாறுது? அநாகத சக்கரம் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு இதில் நீங்கள் அன்பின் உச்சத்தில் இருக்கீங்கன்னா, அநாகதத்தில் சக்கரத்தில் நீங்கள் கவனம் செலுத்தும் போது உங்கள் மனதை அந்த இடத்துல குவிக்கும் போது க்ரீன் கலர் பிரம்மாண்டமாக தெரியும். அதுவும் நீங்கள் மனத்தில் என்ன கட்டமைச்சிங்களோ அந்த க்ரீன் தெரியும். க்ரீன்லேயே நிறைய இருக்குது பார்த்தீங்களா? கிளி பச்சை கலர் இருக்குது, மரம் பச்சை கலர் இருக்குது, அப்புறம் வந்து புல்லோட கலர் இருக்குது, இளம் தளிர் பச்சை இருக்குது, மான் தளிரோட பச்சை இருக்கு இல்லையா? நீங்கள் எந்த ஒருத்தங்க கட்டமைக்கப்பட்ட மனதில் நீங்கள் கற்பனையில் கொண்டு வந்தது அது போய் அந்த ஒரு வெள்ளை ஒளியை வந்து அது ஒளியை கலர் ஒளியை செலுத்தினா எப்படி வெப்ஜிஆர் தெரியுதோ அது மாதிரி தெரியும். இப்போ நீங்கள் சூரியனே பார்க்குறீங்கன்னா அதுக்குள்ளே வெப்ஜிஆர் வந்து அழகாக அந்த அந்த ஒளி வந்து அந்த அந்த பாதையில் தெரியும், அந்த ஃப்ரீக்குவன்சியில் தெரியும். எஸ், கரெக்டாக சொல்லணும்னா ஃப்ரீக்குவன்சியில் தெரியும். அந்த அந்த உங்கள்கிட்ட எவ்வளோ எனர்ஜி இருக்கோ அந்த எனர்ஜியை வச்சு அந்த வெளிச்சத்தோட தன்மை கிளாரிட்டி தெரியும். அப்போ இப்படி தான் தெரியுது. ஒருத்தங்களுக்கு எத்தனையோ கடந்து உள்ளே போயிடுறாங்க, ஒருத்தங்க கொஞ்சம் தான் போகிறாங்க. வளிமண்டலத்தில் நம்ம சொல்கிறோம்ல, ஸ்ட்ராட்டோஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர், மீசோஸ்பியர் அப்படி சொல்கிறோம்ல. அப்போது ட்ராப்போஸ்பியர் அப்படிங்கும்போது நீங்கள் ஓசோன் அடுக்கை தாண்டி, ஓசோன் மண்டலத்தை தாண்டி நீங்கள் உள்ளே போகிறதுக்கு சில பேர் வந்து போயிடுறாங்க. அதுக்கடுத்து அந்த வளிமண்டலத்தில் எக்ஸாம்பிள் தான். இதெல்லாம் தாண்டி போகிறதுக்கு ஒருத்தங்க ஒரு படியாக ஒருத்தங்க மொத்தமாக ஜம்ப் பண்ணிடுறாங்க. சில பேருக்கு வந்து பயிற்சி பண்ணணும், தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் நின்றும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பால் நெய்யான பிறகு அதுக்கு எந்த வேலையும் இல்லை, அது கெட்டு போகாமல் அப்படி இருக்கிற மாதிரி அந்த எந்த நிமிஷமும் அவங்க பால் பற்றியும் பேசுவாங்க, தயிர் பற்றியும் பேசுவாங்க, மோர் பற்றியும் பேசுவாங்க, வெண்ணெய் பற்றி பேசுவாங்க, நெய் பற்றியும் பேச முடியும். ஆனால் ஒரு தயிராக இருக்கவங்க வந்து அந்த பாலுக்கும் அந்த தயிருக்கும் இடையில் உள்ளது தான் பேச முடியும். ஒருத்தங்க வந்து அவங்க வந்து வெண்ணெய் ஆகிட்டாங்க அப்படின்னா அது அந்த நெய்யை பற்றி அவங்க பேச முடியாது, எல்லாம் பேசுவாங்க. இந்த மாதிரி தான் அந்த கனவுலையும் இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். அது வாழ்க்கையிலையும் இருக்குது, ஆன்மீகத்துலேயும் இருக்குது, எல்லாமே. அப்போது எல்லாம் ஒருத்தவங்க உணர்ந்துட்டாங்க அப்படின்னா, ஆதிசங்கர் ஃபார் எக்ஸாம்பிள் ஆதிசங்கரை எடுத்துக்கோமே. ஆதிசங்கரர் வந்து நம்ம இப்போ ஆதிசங்கர் எடுத்துக்கலாம், வள்ளலார் எடுத்துக்கலாம், வேறு அருணகிரிநாதர் எடுத்துக்கலாம், வேறு யார், மகாதர் பாபாஜி, அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சித்தர்கள், ஞானிகள் எடுத்துக்கோங்க. எல்லாருமே ஒரே லெவல்லையா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? கேட்டகரி இருக்குது இல்லையா? இவங்களுக்கு கனவு இருக்கும், இவங்க லட்சியம் இருக்கும், இவங்க நோக்கம் இருக்கும், குறிக்கோள் இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். சரி, வள்ளலாருக்கு நோக்கம் குறிக்கோள் வேறு இருக்குது, பிறந்தது வேறு, அம்மா அப்பா வேறு, சூழ்நிலை வேறு. இதே நகிரி மகாசேயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் வந்து வடநாட்டில் இருந்தார், அவரையும் இப்போ பேசுகிறோம். எனக்கு அவரை தெரியாது, அவரை எனக்கு தெரியுது. வள்ளலாருக்கும் இங்கேயே தான் இருக்கேன் நான். வள்ளலாருக்கு எனக்கு வள்ளலார் தெரியும், ஆனால் வள்ளலாருக்கு என்னை தெரியாது. நான் அந்த அந்த பர்சனாலிட்டியை சொல்கிறேன். கான்சியஸாக 2 பேருமே ஒன்றா தான் இருக்காங்க, அது வேறு விஷயம். சிவன் கோயிலில் நம்ம ஊரில் நிறைய சிவன் கோயில்கள் இருக்குது, பேர்கள் வேறு மாதிரி இருக்குது. சிவன் உள்ள ஒரே மாதிரி உருவத்தில் இல்லைனாலும் அது சிவன் கோயில் தான். சில பேர்த்துக்கு லிங்கமாக இருக்குது, சில பேர்த்துக்கு இதாக இருக்குது. இதே வந்து கொஞ்சம் நேபாள் அந்த மாதிரி போனீங்கன்னா வேறு மாதிரி பசுபதி ஈஸ்வரர் கோயிலெல்லாம் வேறு மாதிரி இருக்குது, அங்கெல்லாம் வேறு கொஞ்சம் மாதிரி இருக்குது. நம்ம ட்ராவல் பண்ணி அதெல்லாம் பார்த்து வரும்போது தான் தெரியுது அங்கே கட்டமைக்கப்பட்டிருக்க அந்த கோவில்களோட தன்மையை வச்சு கண்டுபிடிக்க முடியுது. அந்த சக்தி நிலையும் அந்த சிவநிலையும் எப்படி வந்து இதாக இருக்குன்ட்டு. இப்போது இந்த மாதிரி பல்வேறுபட்ட நிலையிலெல்லாம் மனிதன் கடந்து போகிறதுக்கு என்ன காரணம்னா அவனோட கனவு. இவ்வளோ மாற்றங்கள், இவ்வளோ வளர்ச்சிகள், இவ்வளோ டெக்னாலஜி எல்லாம் வந்ததுக்குன்னா அந்த கனவு. நீங்கள் கண்டுகிட்டு இருக்க கனவு. நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா அது ஒரு கனவு.
இப்போ நீங்கள் பஸ்லேயே போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எத்தனை வயசு வேணால் இருந்துக்கோங்க. அப்போ கண் மூடி பாட்டெல்லாம் ஓடுச்சுன்னா, அதில் அந்த நடிகைகள் ஆடின மாதிரி நீங்களும் ஆடின மாதிரி நினச்சி பார்ப்பீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 60 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் நீங்கள் ஜீன்ஸ் போட்டு தென் வந்துட்டு அவங்க என்ன போட்டாங்களோ, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது மாதிரி நீங்கள் ஸ்பெக்ஸு, ஹேர் ஸ்டைலு, அந்த ட்ரெஸ்ஸு, அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் நீங்கள் கற்பனை பண்ணி அது மாதிரி ஜாலியாக உங்களால் இருக்க முடியும். ஒரு கணவன் நம்ம எப்படியெல்லாம் கொஞ்சணும், ஒரு குழந்தைய எப்படியெல்லாம் நம்ம பார்த்துக்கணும், கேர் பண்ணிக்கணும் அப்படிலாம் நினச்சோன்னா அதை கற்பனையாக கொண்டு வர முடியுதுல்ல. இப்போ வாழ்க்கையில் எந்த வயசாக இருந்தாலும் அவங்களுக்கு கனவு மட்டும்தான் உற்ற தோழனாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு மனைவியே இருக்காங்க எல்லாருக்கான, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு காதலி, ஒரு கனவு காதலி இருப்பாங்க, ஒரு கனவு காதலன் இருப்பாங்க. அது எல்லா வயசுலேயும் பொருந்தும். அந்த சூழ்நிலையை பொறுத்து எனக்கு காதலிக்க நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, எனக்கு காதலிக்க மட்டும்தான் டைம் இருக்குதுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி கனவை மட்டுமா நம்ம இப்போது வச்சிட்ருக்கோம். கனவு தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் உங்களை வந்து ரெண்டுமே செய்ய வைப்பாங்க. சில பேர் பார்த்தீங்களா, நான் இப்படி போனதுக்கு இதுதான், இந்த மனம் தான் காரணம், இந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படிங்கிறத நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மனத்தை தான் சொல்கிறேன். நீங்கள் மனத்தை ஃப்ரெண்டாக ஆக்கி வச்சுருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு கேட்குற மாதிரி அடக்கி வச்சுருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகாக டிசைன் பண்ணி கொண்டு போகும். அது பேச்சு கேட்குற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா, அது எங்கெல்லாம் சுற்றி போகுதோ அதில் மனம் எங்கே போகுதோ அங்கே நீங்கள் போயிடுவீங்க. ஆனால் நீங்கள் எங்கே வந்தாலும் மனம் உங்கள்கிட்ட வர மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா வேறு மாதிரி வாழ்க்கை இருந்திருக்கும். இந்த மாதிரி இந்த மனத்தை வந்து சரி பண்ணக்கூடிய பக்குவம் இல்லாதனால தான் மனிதன் இவ்வளவு ஒரு 8 திசையிலும் சத்தறி போய் நம்ம வாழ்க்கையின் குறிக்கோளையும் கண்டுபிடிக்காமல் கடைசியில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலங்கிற சுச்சுவேஷனை கொண்டு வந்து எது கொடுத்தாலும் ஏற்று தான் வாழ்ந்தாகணுங்கிற நிர்பந்தத்துக்கு ஆளாகி வேறு வழியே இல்லை, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த நான்கிற தன்மையை எதுவுமே பண்ண முடியாது, நம்ம ஜஸ்ட்டு சாட்சியாக ஒரு இதுதான் பார்க்க முடியும், என்ன கொடுப்பனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து எப்போ தெரிஞ்சிடும்னா வாழ்க்கையில் ஒரு 70 வயசில் தெரிஞ்சிடும். நம்ம சில பேர் விதிவிலக்காக இருக்காங்க, அப்படியே சாகிற வரைக்கும் அப்படியே இருந்து செத்து போவாங்க. சில பேர் வந்து மாறுவாங்க, சில பேர் வந்து லெசன் கற்றுப்பாங்க, சில பேர் கற்றுப்பாமல் திரும்ப வருவாங்க. இதெல்லாம் பல்வேறுபட்ட நிலையில் இருக்குது. ஆனால் பொதுவான ஒரு விதி, வரைமுறை, ஒரு கோட்பாடு, ஒரு சூத்திரம் இதெல்லாம் எழுதுனா இப்படி தான் இருக்குது. ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கணும். இடையில அதில் பல்வேறுபட்ட மாற்றங்கள், அந்த இறப்புலேருந்து பிறப்பும் பல்வேறு இதில் சூழ்நிலை நடக்குது, இறப்பும் பல்வேறு சூழ்நிலையில் அந்த வயசும் வித்தியாசத்தில் நடக்குது. ஸோ இங்கே எல்லாத்துக்கும் கனவு இருக்குது. அந்த கனவு தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு தான் மனம். அந்த மனம் தான் நீங்கள் இன்னும் கற்றுக்கணும். நான் அடுத்த வீடியோவில் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மனம் வந்து இன்னும் அழகாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லணும்னு எனக்கு தோணுது இதை பற்றி பேசும்போது. மனத்தை வந்து சரி பண்ணிட்டோன்னா எல்லாமே இங்கே சரியாயிடும். மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை. அப்போ மந்திரமே பண்ண தேவையில்லை அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். அரிது மானிடாய பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு இல்லாமல் பிறத்தல் அரிது. வாவ்! அப்போ அதுவும் பெண்ணாய் பிறத்தல் அதை விட அரிது. ஆனால் எவ்வளோ வந்து நம்ம வந்து புனிதமானவர்கள்ங்கிறது நமக்கே புரியல. ஒரு ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்களே அந்த குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு, அவங்க வந்து என்னென்னா அவங்க வாழ்க்கையை ஆனந்தமாகவும் வாழ்வாங்க. பென்ஸ் காரில் ஒரு கண்ட்ரியில் ஆஃபீஸ் கம்பெனி வச்சுருக்க சிஇஓவும் வாழ்வாங்க ரொம்ப துன்பமாக. இன்பம் துன்பங்கிறது அவரவர் மனநிலையில் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மனத்தை எப்படி நம்ம சரி பண்ணணுங்கிற தெரிஞ்சுக்கிட்டா தன்னை உணர்தல் மிக 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 எளிது.